Welcome to VP Max channel. This is CBSE Class 12 Mathematics Chapter number 3 Matrices Recap. இந்த வீடியோவில் சாப்டர் நம்பர் 3 மேட்ரிசஸ் டாப்பிக்கோட ரீகேப் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் எ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ். அது மேபி நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம். இந்த நம்பர்ஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலிமெண்ட்ஸ் ஆர் என்ட்ரிஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்ததாக இந்த மேட்ரிக்ஸில் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரோ அண்டு காலம். ரோ இஸ் நத்திங் பட் ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி காலம் சொல்லும்போது இட் இஸ் நத்திங் பட் வெர்டிக்கல் லைன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் காலம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்பர் ஆஃப் ரோஸையும் நம்பர் ஆஃப் காலம்ஸையும் வச்சு தான் என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ரோஸ் ஃபஸ்ட்டு எத்தனை எழுதணும், பை சிம்பிள் போட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். எப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ் தெரிஞ்சிருச்சோ அப்போவே அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் ஆர் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம். தட் இஸ் நத்திங் பட் சிம்ப்ளி m into n. நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். மேட்ரிசஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது, பட் நம்ம சிலபஸில் ஒரு சில டைப்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று காலம் மேட்ரிக்ஸ். பேர்லேயே இருக்குது காலம் மேட்ரிக்ஸ். காலமில் மட்டும்தான் நம்பர்ஸ் இருக்க போகுது. அப்போ என்ன அர்த்தம்னா இட் ஹேஸ் ஒன்லி ஒன் காலம். அடுத்த டைப் பார்த்தோன்னா இட் இஸ் ரோ மேட்ரிக்ஸ். நேம்லேயே என்ன இருக்குது ரோ மேட்ரிக்ஸ். அப்போ ரோ மட்டும்தான் இருக்க போகுது. ஹேவிங் ஒன்லி ஒன் ரோ, ஒரே ஒரு ரோ மட்டும்தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு மேட்ரிக்ஸ் வந்து எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், அதாவது ரெக்டாங்குலராகவோ இல்லை ஸ்கொயர் மேட்ரிக்ஸாகவோ இருந்திருக்கலாம். பட் அதோட எல்லா என்ட்ரிஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோஸாக இருக்கும். அடுத்ததாக ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸை எப்போ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேமாக இருக்கும். அந்த கேஸில் தான் அதை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரோவையும் காலமையும் சேர்த்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நமக்கே ஆல்ரெடி என்ன தெரியும். ஸோ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ரெண்டு நம்பரையும், அதாவது நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இதுன்னு சொல்லி நம்ம ரெண்டையுமே சேர்த்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. காரணம் என்னென்னா ரெண்டுமே ஒரே நம்பர் தான். அப்போ சிம்பிளாக என்ன சொல்லிடலாம் அப்படின்னா சிம்பிளாக அதோட ஆர்டரை வந்து ஒரு சிங்கிள் நம்பர்லேயே we can denoted. ஓகே. ஸோ அடுத்த டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ டயகனல் மேட்ரிக்ஸ். பேர்லேயே இருக்குது. ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும், அதுக்கு ரெண்டு டயகனல்ஸ் இருந்தால் கூட நம்ம சூஸ் பண்ண போகிறது மெயின் டயகனல் மட்டும்தான். அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் மெயின் டயகனலில் மட்டும் என்ட்ரிஸ் இருக்கும், ரிமைனிங் என்ட்ரிஸ்லாம் எப்படி இருக்கும் ஜீரோவாக இருக்கும். அப்படி இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் டயகனல் மேட்ரிக்ஸ். இதை அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் ஒரு டயகனல் மேட்ரிக்ஸாக எடுக்கணும். அப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு மேட்ரிக்ஸ், டயகனலில் மட்டும்தான் என்ட்ரிஸு. அந்த டயகனல் எலிமெண்ட்ஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சேம் ஸ்கேலாராக இருக்கணும், ஒரு காமன் நம்பர் சிங்கிள் நம்பராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அடுத்த லெவல் எப்படி போகிறாங்கன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஒன் ஆஃப் அ டயகனல் மேட்ரிக்ஸ் தான். அப்போது ஒன் ஆஃப் த டயகனல் மேட்ரிக்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் அ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஓகேயா? ஸோ இப்போ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும், டயகனல் எல்லாம் எப்படி இருக்க போகுது சேம் எலிமெண்ட் இருக்க போகுது. அந்த சேம் எலிமெண்ட் யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் நோன் அஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே. இதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ இதில் எல்லா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் எப்படி இருக்கும்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸாக இருக்கும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரிசல்ட்டுக்காக சொல்கிறாங்க. ஓகே. ஸோ எவ்ரி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் எ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இது அப்போ அடுத்த லெவல் எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா எவ்ரி ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இஸ் அ டயகனல் மேட்ரிக்ஸ், எவ்ரி டயகனல் மேட்ரிக்ஸ் இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் அ ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ இருக்கிறதுலே பெரிய சர்க்கிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் தான். அதுக்குள்ளே தான் யார் வருவா, ஸ்கொயர் வருவா. ஸ்கொயருக்குள்ளே தான் யார் வருவா, டயகனல். டயகனலுக்குள்ளே தான் ஸ்கேலார். ஸ்கேலாருக்குள்ளே தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஸோ அடுத்ததாக ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ். ரெண்டு மேட்ரிசஸ் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் பி ஒரு மேட்ரிக்ஸ், அதை ஈக்குவல் அப்படிங்கிற வேர்டு எப்போ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு மேட்ரிசஸோட ஆர்டர் சேமாக இருக்கணும்.
அடுத்ததாக ஈச் என்ட்ரி, அதாவது கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தால் தான் we can able to tell that the two matrices are equal. ஸோ ஈக்குவாலிட்டி கான்செப்டுக்கு அடுத்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் ஆன் மேட்ரிசஸ். ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லும்போது நம்ம நார்மலாக எப்படி வந்து நம்பர் சிஸ்டத்தில் படிக்கிறோமோ அடிஷன், சப்ராக்ஷன், ப்ராடக்ட்டு, டிவிஷன் படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பார்த்தோன்னா இட் இஸ் அடிஷன். ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை எப்போ ஆட் பண்ண முடியும் அப்படின்னா அது இட் மேபி எய்தர் ரெக்டாங்கிள் ஆர் ஸ்கொயர், வாட் எவர் இட் இஸ், அதோட ஆர்டர் எப்படி இருக்கணும், சேமாக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஆட் இட். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் ஆஃப் தீஸ் டூ மேட்ரிசஸ் ஈக்குவலாக இருக்கணும். அடுத்ததாக அதோட சம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஏபி மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் தான் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸும் இருக்கும். அதாவது தட் இஸ் ஏ ப்ளஸ் பியும் அதே ஆர்டர் தான். அதோட என்ட்ரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏவோட கரஸ்பாண்டிங் என்ட்ரியை பியோட கரஸ்பாண்டிங் என்ட்ரியோட யூ ஹாவ் டு ஆட் இட். ஓகே, ஸோ அதுதான் கான்செப்ட்டு. அடுத்ததாக ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு மேட்ரிக்ஸ் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், ஏதோ ஒரு ஸ்கேலார்னு சொல்லும்போது இட் மே பி ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ ஏதோ ஒரு ஸ்கேலார் எடுத்துகிட்டு அந்த மேட்ரிக்ஸை இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம், மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரியவும் இந்த நம்பர் போய் என்ன செய்யணும், கூட போய் ஆன் ப்ராடக்டில் சேரணும். ஸோ இப்போ இந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஏ மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டரோ அதே ஆர்டரில் தான் இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸும் இருக்கும். இப்போ இந்த ஸ்கேலார் ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா உடனே இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கேலாராக இஃப் ஐ டேக் -1 எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், ஏவை -1 மல்டிப்ளை பண்ணுற வேல்யூ, தட் இஸ் இட் இஸ் நத்திங் பட் -a, தட் இஸ் நெகட்டிவ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ. ஓகே, ஸோ அதைத்தான் இங்கே என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா இந்த நெகட்டிவ்ங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் நம்மளால் எதை பற்றி ஸ்பீக் பண்ண முடியும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ மேட்ரிசஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ மேட்ரிசஸ் இஸ் நத்திங் பட் a minus b இஸ் நத்திங் பட் a plus -1 இன்ட்டு பி. அதாவது பி மேட்ரிக்ஸை -1ங்கிற ஸ்கேலாரால் ப்ராடக்ட் பண்ணி வர்ற ஆன்சரை ஏவோட ஆட் பண்ணுறதுக்கு சமம். ஓகே, ஸோ இப்போ வந்து அடிஷன் பார்த்துருக்கோம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ மேட்ரிசஸ் பார்த்துருக்கோம். இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறாங்க, அடிஷனோட ப்ராப்பர்ட்டிஸ். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் காமுடேட்டிவ் லா. ஸோ காமுடேட்டிவ் லானா ஒன்றும் கிடையாது, நீங்கள் ரெண்டு மேட்ரிசஸை எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஏ கூட பியை சேர்த்தாலும் சரி, பி கூட ஏவை சேர்த்தாலும் இட் ஹாவ் சேம் வேல்யூ. தட் இஸ் நோன் அஸ் காமுடேட்டிவ் லா, தட் இஸ் a plus b equal to b plus a. சிமிலர்லி அசோசியேட்டிவ் லா சொல்கிறாங்க, தட் இஸ் a plus b plus c ஈக்குவல் டு a plus b plus c. அதாவது 3 மேட்ரிசஸ் எடுக்கும்போது யார் ரெண்டு பேர்த்த ஆட் பண்ணி தேர்ட் பர்சன். ஸோ இது வந்து சிம்பிள் தான். அடுத்ததாக ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து இங்கே எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்னா அஸ் அ அடிட்டிவ் ஐடென்டிட்டியாக ஆக்ட் பண்ணும். அடிட்டிவ் ஐடென்டிட்டி இஸ் நத்திங் பட் ஒரு மேட்ரிக்ஸ் கூட யாரை சேர்க்கும்போது அதே ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு கேட்பாங்க அண்டர் அடிஷன். ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஐடென்டிட்டி. ஸோ ஹியர் இங்கே யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸுக்கு அதோட ஜீரோ மேட்ரிக்ஸ் தான் அடிட்டிவ் ஐடென்டிட்டியாக வரும். அப்போ a plus 0 is equal to 0 plus a is equal to capital A. ஸோ சிமிலர்லி அடுத்ததாக எப்போ அடிட்டிவ் ஐடென்டிட்டி பேசுகிறாங்களோ அப்போயே அடிட்டிவ் இன்வர்ஸுங்கிற வார்த்தை வரும். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கூட யாரை ஆட் பண்ணும்போது எனக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டி கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தேன்னா ஒரு மேட்ரிக்ஸோட நெகட்டிவ் மேட்ரிக்ஸ். இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தோன்னா அதோட -a தான் என்னவாக இருக்கும், அடிட்டிவ் இன்வர்ஸ். அப்போ அது சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா a plus -a equal to -a. ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா a plus -a equal to -a plus capital A equal to 0 மேட்ரிக்ஸ். அடுத்ததாக ஸ்கேலார் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க, தட் இஸ் k இன்ட்டு a plus b. அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணி ஸ்கேலாரால் ப்ராடக்ட் பண்ணுற வேல்யூ அந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் தனித்தனியாக ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும். தட் இஸ் k இன்ட்டு a plus b is equal to ka plus
KB. சிமிலர்லி ரெண்டு ஸ்கேலாஸை ஆட் பண்ணி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறது தனித்தனியாக அந்த ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும். தட் இஸ் K ப்ளஸ் M இன்ட்டு கேபிட்டல் A ஈக்குவல் டு KA ப்ளஸ் MA. ஓகே, ஸோ இதுதான் வந்து அடிஷன் டிஃப்ரென்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக நம்ம நம்பர்ஸில் பண்ணுற மாதிரியே மல்டிப்ளிகேஷன் கொண்டு வராங்க. ஸோ ரெண்டு மேட்ரிசஸ் எடுத்துக்கிறோம், கேபிட்டல் A அண்ட் B. ஸோ ஏபின்னு சொல்லி ரெண்டு மேட்ரிசஸ் எடுத்துக்கிறோம். ஏவோட ஆர்டர் பார்த்தோன்னா M/N, பியோட ஆர்டர் பார்த்தோன்னா P/Q. இப்போ இதில் த ப்ராடக்ட் ஏபி எப்போ டிஃபைன்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் நம்ம ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸ் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு சமமாக இருக்கணும். அப்போ அந்த வகையில் இங்கே பார்க்கும்போது த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா N ஷுட் பி ஈக்குவல் டு P-ஆக இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ராடக்டே பாசிபிள். அந்த ப்ராடக்ட் பாசிபிள் ஆயிடுச்சு அப்படின்னா வரக்கூடிய ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸையும் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸையும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதணும். அந்த வகையில் த ப்ராடக்ட் ஏபியோட ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் M/Q. ஓகே, இதில் ஒரு முக்கியமான விஷயம், எந்த மேட்ரிக்ஸை வேணாலும் எடுத்து நம்மளால் ப்ராடக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஏபின்னு சொல்லி ஒரு ரெண்டு ரெக்டாங்குலர் மேட்ரிசஸ் எடுக்கும்போது அதோட ப்ராடக்ட் வந்து ஏபி ப்ராடக்ட் பிஏ ப்ராடக்ட் பாசிபிள் ஆகணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா N ஷுட் பி ஈக்குவல் டு P-ஆக இருந்திருக்கணும், அதே நேரத்தில் M ஷுட் பி ஈக்குவல் டு Q-ஆக இருந்திருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஆனால் இதே கேஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லை. ரெண்டு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்திங்கன்னா அதோட ஏபி ப்ராடக்ட்டும் பிஏ ப்ராடக்ட்டும் டிஃபைன்ட் ஆகும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸ் பார்த்துருக்கோம். இப்போ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸ் பார்த்தீங்கன்னா காமுடேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. தட் மீன்ஸ் த ப்ராடக்ட் ஏபி நீட் நாட் பி ஈக்குவல் டு த ப்ராடக்ட் பிஏ. ஆனால் இது யாருக்கு ஹோல்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் டயக்னல் மேட்ரிசஸ்க்கு ஷியோராக காமுடேட்டிவ் லா ஹோல்ட் ஆகும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அசோசியேட்டிவ் லா ஃபார் எனி த்ரீ மேட்ரிசஸ் we have A into BC is equal to AB into C. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இருக்கும். யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கேபிட்டல் I தான் எப்படி ஆக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் ஏவோட A into I வேல்யூ இஸ் ஈக்குவல் டு I into A இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் A மேட்ரிக்ஸ். அடுத்ததாக இந்த மேட்ரிக்ஸ் அடிஷனும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவில் ஹோல்ட் ஆகும். தட் இஸ் A into B plus C is equal to AB plus AC. Similarly, A plus B into C equal to AC plus BC. ஸோ அடுத்ததாக இது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஓவர். அடுத்ததாக ஒரு புது நியூ கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். ஸோ இதோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் M/N இருந்துச்சு அப்படின்னா அதோட டிரான்ஸ்போஸோட ஆர்டர் என்ன செய்யும் அப்படின்னா N/M மாறும். அதே மாதிரி என்ட்ரீஸில் என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட்டு ரோ எலமெண்ட்ஸை காலமாக மாற்றி விடும், காலம்ஸை ரோவாக மாற்றி விடும். ஸோ இதுலேயும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னா A' the whole dash is equal to A. தட் இஸ் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டபுள் டைம் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் அது ஒரிஜினல் மேட்ரிக்ஸையே கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட் வேல்யூ எடுத்துக்கிறாங்க. KA the whole dash வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா K into A'. தட் இஸ் ஸ்கேலார் ப்ராடக்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேலாரானது டிரான்ஸ்போஸால் அஃபெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு A plus B the whole transpose வேல்யூ ஈக்குவல் டு A transpose plus B transpose. அதாவது அடிஷன் என்ன பண்ணாது, டிரான்ஸ்போஸ் ஆனது அடிஷனையோ டிஃப்ரென்ஸையோ பாதிக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம A plus or minus B the whole dashன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகே, பட் ஆனால் இதில் அடுத்த ப்ராப்பர்ட்டி தான் ரொம்ப முக்கியமானது. AB the whole transpose is equal to B transpose into A transpose. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிசஸை டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். அதுக்கான ப்ராப்பர்ட்டி தான் அது. ஸோ AB the whole transpose is equal to B transpose into A transpose. அடுத்ததாக ஒரு டைப் ஆஃப் மேட்ரிசஸ் மாதிரி தான் சொல்கிறாங்க. தட் இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை எப்போ சிமெட்ரிக்குன்னு சொல்லலாம் அப்படின்னா
ஏ மேட்ரிக்ஸ் அதோட டிரான்ஸ்போஸ்க்கு எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருந்தால், ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருந்தால் த மேட்ரிக்ஸ் இஸ் நோன் அஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி ஸ்கியூ சிமெட்ரிக்னு எப்போ சொல்லலாம் அப்படின்னா, ஏ மேட்ரிக்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு மைனஸ் ஏ டேஷ், தட் இஸ் நெகட்டிவ் ஆஃப் ஏ டேஷாக இருக்கணும். அதுதான் கண்டிஷன். இப்போ ஆக்சுவலாக ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதை சிமெட்ரிக்குன்னு சொல்கிறோம், ஸ்கியூ சிமெட்ரிக்குன்னு சொல்கிறோம். பட் இந்த மாதிரி கண்டிஷன் இல்லாமல் ஏதோ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸில் இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸையும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸையும் க்ரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸை வச்சுக்கிட்டு நான் என்ன உருவாக்கலாம், ஏ ப்ளஸ் ஏ டேஷ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிங்கன்னா சிமெட்ரிக்காக இருக்கும், ஏ மைனஸ் ஏ டேஷ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். ஸோ இதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸையும் ஐ கேன் ஏபிள் டு ரைட் அஸ் அ சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்டு ஸ்கியூ சிமெட்ரிக். அதனால தான் நம்ம ஃபார்முலா கூட என்ன எழுதுவோம், ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் கியூ. ஹியர் பி வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். பியோட வேல்யூ என்னென்னா 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ டேஷ். க்யூ எப்படி இருக்குன்னா ஸ்கியூ சிமெட்ரிக்காக இருக்கும். அந்த க்யூவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு ஏ மைனஸ் ஏ டேஷ். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பார்த்துருக்கோம், அடிஷன் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக இன்வெர்ட்டிபிள்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இன்வெர்ட்டிபிள்னால் நமக்கு சொல்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்னொரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, த ப்ராடக்ட் ஏபி ஷுட் பி ஈக்குவல் டு த ப்ராடக்ட் பிஏ, இட் ஷுட் பி ஈக்குவல் டு கேபிட்டல் ஐ. அதாவது எந்த ரெண்டு மேட்ரிசஸ் வந்து காமுடேட்டிவ் லாவை ஹோல்டு பண்ணி அஸ் வெல் அஸ் அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கோ, தட் இஸ் அந்த காமுடேட்டிவ் வேல்யூ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கோ, அந்த ரெண்டு மேட்ரிசஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர்னு சொல்லலாம். இப்போ ஏன்னு எடுத்தோன்னா ஏக்கு பி இன்வர்ஸ், பிக்கு ஏ இன்வர்ஸ். ஓகே. அப்படி அமையக்கூடிய இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்வர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ ஏவோட இன்வர்ஸ் பியாகவும் பியோட இன்வர்ஸ் ஏவாகவும் ஆக்ட் பண்ணும். ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்து ஆல்வேஸ் எப்படி இருக்கும்னா யூனிக் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஏபி த ஹோல் இன்வர்ஸ் வேல்யூ இஸ் நத்திங் பட் பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸோட அடிஷன் படிச்சிருப்போம், டிஃப்ரென்ஸ் படிச்சிருப்போம், ப்ராடக்ட்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸுங்கிற கான்செப்டை நம்ம இந்த சாப்டரில் படிக்காமல் அடுத்த சாப்டரில் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த ஓவரால் சாப்டரோட ரீகேப் செஷன். இது வந்து இந்த சாப்டரோட ஓவரால் ரீகேப்பு. நீங்கள் இந்த எக்ஸாம் பர்பஸ் அப்போ படிக்கும்போது ஃபுல்லாக இந்த சாப்டரை பார்த்து முடிச்சுட்டு இந்த ரீகேப் செஷனை ஒரு தடவை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே டச் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது வந்து ரீகேப்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபார்முலாஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.